Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழகு தம்பி ராக்குக்காக, தங்கச்சி பிரின்சிக்காக நன்றி. அவர்களுக்கு தந்த இந்த ஆண்டவரே அருமையான ஆராதனை பாடலுக்காக நன்றி அப்பா. நீங்கள் ஆவியானவர் தான், நீங்கள் ஆவியானவர் தான். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஷபால மரமலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேர் ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகம், அதுதான் எங்களுக்கு, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேர் ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. பரலோக பரலோக யாருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டாம்ப்பா, உங்க கவனத்தை. கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே.
நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே முழந்தார் படிட்டு ஹalleluya, 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 ஹalleluya. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. விலகாத விலகாத பிரியாத, அதுதான் சுதந்திரமே. வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமா நீரையா. முற்பிதாக்கு எங்கள் தெய்வம் நீரே. ஷபரலரா ஆராதித்த தெய்வம் நீரே. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர்தானே. ஷபரலரலரா என் தேவையெல்லாம் நீர்தானே. நுள்ள நாளெல்லாம் பொழிந்தருளும் எங்க தீவு எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும். தமிழ்நாடு எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும். எங்க இந்தியாவெங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும். தீவு எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். இந்தியாவெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று. நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று. என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹalleluya, 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே.
பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. நிலகாத பிரியாதவும் சமூகம் அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாதவும் சமூகம் அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் சொல்லுங்க. சேர்ந்து சொல்றோம். வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் உம் புகழ் என்றுமே, 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 என்றென்றுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஒரு இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மகிமைப்படுகிற அவருடைய பெரிதான தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, தினசரி லைவ்ல எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இந்த அனுதின மன்னா மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக ஜனங்களை போற இடத்துல எல்லாம் கர்த்தர் எழுப்பி தந்திருக்கிறார். அதுக்காக டேடிக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சில தீர்க்க தரிசனம்லாம் அழுத்தமா அநேகருடைய மனதில் எழுதப்பட்டாகி விட்டது. எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் சட்டுப்புட்டு அற்புதம் வந்து ரொம்ப என்ன ஆயிப்போச்சு, பிரபலம் ஆயிடுச்சு. நேற்று ஒரு அம்மா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்பா கிட்ட சொல்றாங்க, ஃபாதர் அப்பா சட்டு புட்டுன்னு நடக்கும்னு சொல்லி ஜோஷு அப்பா மூலமா கர்த்தர் பேசினாரு. எங்க மகளுக்கு சட்டு புட்டுன்னு நடக்க போகுது, நான் தட்டு நிறைய லட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன்னு. டே, இந்த அம்மா எப்படி பேசுது பாரு, அண்ணன்கிட்ட போய் சொல்லுடா அப்படின்னாங்க அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல எல்லாம் நல்ல நல்ல அருமையான சாட்சிகள் ஆண்டவர் கேட்க விரும்புறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் சாட்சி, விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் சாட்சி. கேட்கிற ஆளுக்கெல்லாம் நடக்காது. சும்மா நல்லா இருக்குன்னு செய்தி நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு போற ஆளுக்கெல்லாம் நடக்காது. அது எப்படி நடக்கும்னு கேட்கிற ஆளுக்கெல்லாம் நடக்காது. நடக்கிறத நீங்க வேணா வேடிக்கை பார்க்கலாம். நடக்கிறத என்ன செய்யலாம்? ஒருவேளை இதுவரை விசுவாசியாதவர்கள் இப்பொழுதாவது என்ன செய்வீர்களாக? விசுவாசிப்பீர்களாக, விசுவாசிப்பீர்களாக. நேற்று நான் முடிச்சுட்டு நான் நிற்கிறேன். ஒரு ஃபேமிலி வந்தாங்க, வந்து என் கையில் ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. நல்ல செல்லு கொழுன்னு அவ்வளோ அழகாக இருந்தான், ஒரு ஆண் குழந்தை. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் மகளுக்கு வந்து திருமணமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே திருமணம் ஆனாலும் அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன இல்லை,
வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன நேரத்தில் தான் இந்த மார்னிங் டிவோஷனை நான் கேட்டு எனக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் வந்து நான் சொன்னேன், நான் வந்து இந்த இந்த விசுவாசத்தை இதை நான் அப்படியே அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சிருந்தப்ப கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. அடுத்து என்னன்னா குழந்தையும் பிறந்துருச்சு. ஹல்லேலூயா. நன்றி. அந்த குழந்தை என் கையிலே வந்து நிக்குது. எஸ். தூக்குனா அவன் கொஞ்சறான், விளையாடுறான், அவன் சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறாங்க எங்க கையில அந்த குழந்தைய கொடுத்துட்டு. சொல்லிட்டு சொன்னாங்க, தான் நிக்கிறான் பாருங்க மாமே பக்கத்துல. யாரு நிக்கிறா? மாமங்காரன் நிக்கிறான்னா அவன் தான் யாரு? மகன். தங்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், ஆனா விசுவாசிக்கிறேன் இவன் ஊழியக்காரன் அப்படின்னு. ஆமென். ஆனா விசுவாசிக்கிறேன் இவன் ஊழியக்காரன். இவன் எங்க போனாலும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், அவனை விட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஃபெய்த் வந்து அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 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 விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, எல்லாரும் எழுந்து நின்று, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா. 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 பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ஏதாவது ஒரு சின்ன ஃபேனாவது போடுங்களேன், கொஞ்சம் இதா இருக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனம் போன வாரம் நாம வாசிச்சது 6 முதல் 7 முடிய. வசனம் 4, 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்க நடுவுல அருவியாய் கொட்டுகிறீரப்பா. எங்களுக்குள்ளிருந்து ஒரு தீர்க்க தரிசன நதி, வெளிப்பாடுகளின் நதி தொடர்ந்து பாய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நதி பாய்கிறதுனால எத்தனை பேருக்கு இளைப்பாறுதலப்பா. எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி ஆராதிக்கிற உடைய ஜனத்தோடு நீர் பேச போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்க மனதின் பாரங்கள், அழுத்தங்கள், கவலைகள், எங்களுடைய மனச்சோர்வுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இதன் நடுவில் ஆண்டவரே, உமக்காக எங்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தையை பற்றி கொண்டு ஓட எங்களுக்கு பாராட்டுகிற அனுக்கிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துறோம், எங்களோட இடைவிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
வாழ்க்கையில நமக்கு ஜீவன் இருக்கிற வரை ஏதாவது ஒரு கவலை, வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சங்கடம் வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். போன வாரம் காலையில மெசேஜ் கொடுத்து முடிச்ச பின்னாடி சாயந்தரத்துல பார்த்தா காலையில தந்த மெசேஜே கொடுக்க முடியாம ஆண்டவர் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சங்கட வாத்தியாரை குறிச்சு பேசினார். எத்தனை பேர் கேட்டீங்க? சங்கட வாத்தியார் தெரியுமா உங்களுக்கு? வாத்தியார் பேர் என்ன? சங்கட வாத்தியார். சங்கட வாத்தியார். சங்கட வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு? பாடம் சந்தோஷங்கிற பாடத்தை சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கடத்தின் நடுவுலையும் சந்தோஷமா இருக்கிறது சாத்தியமே. சாத்தியமே. அது எப்ப சாத்தியம்னா, சங்கடம் தாங்க முடியாம இயேசு கிறிஸ்துக்குள்ள போய் சங்கமமாகிறப்ப எல்லாம் சங்கடத்தின் நடுவுலையும் சந்தோஷமா இருக்கிறது சாத்தியம். சாத்தியம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சங்கடம் எதுக்கு வருது? சந்தோஷத்துக்கு. சங்கமமாக போய் சங்கடம் வர்றப்ப எங்க போறதுன்னு என்ன செய்யல தெரியல. எங்க போனாலும் சங்கடமா இருக்கு, எங்க போனாலும் சிரமமா இருக்கு, எங்க போனாலும் தலையை என்ன செய்ய முடியல, வெளியில காட்டவே முடியல. இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய அப்படிங்கிறப்ப சங்கட வாத்தியார் சொல்றாரு, போய் சங்கமமாயிரு. சங்கமமாயிரு. யாரோட சங்கமமாயிரு? ஆவியானவரோட. கிறிஸ்துவுக்குள்ள சங்கமமாயிரு. கிறிஸ்துவுக்குள்ள சங்கமமாயிரு. அந்த மாதிரி சங்கமமாகும் பொழுது சங்கடம் என்னவா மாறுது? சந்தோஷமா. சந்தோஷமா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. சொல்றாரு, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும் லைஃப்ல. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத லைஃப் என்னன்னா இல்ல. பட் டோன்ட் அலோவ் தட் டிஸ்டர்பன்ஸ் டு டிஸ்ட்ராக்ட் யூ. Distract you. அந்த லைஃப்ல வருகிற அந்த டிஸ்டர்பன்ஸ்னா என்னையா? பிரச்சனை, தொந்தரவு. உன் சிந்தையை என்ன செய்யக்கூடாது? சிதற வைக்க கூடாது. இயேசுவின் மேல பதிஞ்சிருக்கிற சிந்தைய சிதறடிக்கிறதுக்கு தான் எது வருது லைஃப்ல? பிரச்சனை வருது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மனுஷங்க யாருமே இல்லை. ஆனா இதன் நடுவுல கிறிஸ்துவுக்குள்ள உறவாடுகிறவன் டிஸ்ட்ராக்டே ஆகிறது இல்ல. டிஸ்ட்ராக்டே ஆகிறது. அவனுடைய கவனம் சிதறதே இல்ல. சிதறதே இல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் இவர் சொல்றாரு, don't be pulled in different directions or worried about a thing. நாலா பக்கமா ஒரு காரியத்தை மனசுல வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அங்க எங்கேயும் போட்டு என்ன செய்ய விடாத, உன் கவனத்தை சிதறடிக்காத. அதுக்கு பதிலா ஒண்ணு செய். be saturated in prayer throughout each day. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல அப்படியே சும்மா பொதுமி, ஜெபத்துல அப்படியே ஊறி, ஜெபத்துல அப்படியே மூழ்கி, கடவுளுடனான கிறிஸ்துவுடனான உறவுல அப்படி திளைச்சு போயிரு. சில பேரு களைச்சு போயிருந்தாலும் ஏன் இப்படி இளைப்பாடுறான்னா, அவன் சமூகத்துல மூழ்கி திளைச்சு போயிருக்கிறான். மூழ்கி திளைக்கிற அனுபவம். மூழ்கி திளைக்கிற அனுபவம். அதுலயும் களைப்பின் நடுவுல, கஷ்டத்தின் நடுவுல, சோர்வின் நடுவுல, ஒரு அழுத்தத்தின் நடுவுல கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துல மூழ்கி திளைக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. Tell him every detail of your life. என்ன கஷ்டம் இருக்கு, என்ன சிரமம் இருக்கு, எல்லாத்தையும் வரி வரியா என்ன செஞ்சிரு, அவற்றை வில்லா வாரியா சொல்லிடு. ஆமா, வில்லா வாரியா சொல்லிரு. வில்லா வாரியா இல்ல, என்ன மாதிரி சொல்லிரு? வில்லா வாரியா என்னன்னா சொல்லிரு. Then because he belonged to Jesus Christ, ஏன்னா நீ அவருக்கு சொந்தமானவனா நீ இருக்கிறதுனால நீ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றப்ப அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு அமைதியை கொடுக்கிறாரு. And that peace that transcends all your understanding. Yes. That transcends human understanding. மனுஷனால புரிந்து கொள்ளவே முடியாத, மனுஷனுடைய அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத ஒரு அமைதியை அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தந்துடுறாரு. அழுத்தத்தின் நடுவுலையும் சில பேர் ஏன் அமைதியா இருக்கிறான்னா,
கஷ்டத்தின் நடுவுலையும் ஏன் சில பேர் களி கூறுறான்னா, அவன் கர்த்தருக்குள்ள உறவாடி அவருடைய அன்புல மூழ்கி பிழைச்சிருக்கிறதுனால. அல்லேலூயா. Hallelujah. அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய புத்திக்கு எட்டாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிறான். Yes. அனுபவிக்கிறோமா? Amen. ஜெபம் பண்ணீங்களா? அன்னைக்கு காலைல, நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணீங்களா? ராத்திரியா ஜெபம் பண்ணீங்களா? இந்த வாரத்திலேயாவது ஜெபம் பண்ணீங்களா? பாஸ்டர் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இந்த வாரத்திலேயாவது ஜெபம் பண்ணு. அப்ப யாருக்குதான் கஷ்டம் இல்ல, யாருக்குதான் சங்கடம் இல்லை? என்னமோ உங்களுக்கு மட்டும் ஓவியமா வந்த மாதிரி முக்காடை போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு சிரிக்க மாட்டேன், நான் தோத்திரம்ல என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன, அது தெரியும். உங்களோட மோசமான நிலைமையில தான் அவங்க பாஸ்டர் இருக்கான். எஸ். அல்லேலூயா. என்னத்துக்கு நீங்க சிரிங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷமா சிரிச்சு அல்லேலூயா அவரோட உறவாடி மகிழ்ந்து போய் சேர வேண்டியதானே போய். அல்லேலூயா. அல்லேலூயா. இடையில என்ன வந்தாலும் பாத்துக்கிறாரு, கவலைப்படாத. பாத்துக்கிறவாரு, விடுங்க. அல்லேலூயா. 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 Because I belong to Christ. நான் அவருக்கு சொந்தமானவன். சொந்தமானவன். And this peace will control the way you think and feel. இந்த மாதிரி அவரோடு உறவாடுறதுனால வருகிற ஒரு மன அமைதி தான் நம்முடைய சிந்தையையும் நாம எதை உணர்கிறோம் என்பதையும் மாற்றுகிறது. ஆமென். அல்லேலூயா. 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 மைண்ட் செட் என்ன செய்யுது? மாற்றுகிறது. 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 பிலிப்பியர் நிருபத்துல பவுல் இதெல்லாம் எழுதுறாருன்னா, பிலிப்பி பட்டணத்துல அவருக்கு நடந்த காரியங்களை போய் நாம கொஞ்சம் தோண்டி பார்த்தோம்னா, எந்த சூழ்நிலையில இந்த மனுஷன் அமைதியா இருந்திருக்கிறாருன்றது நமக்கு என்ன செய்ய வருது? தெரிய வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பி பட்டணத்துல அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ரஃப்பான ஒரு ட்ரீட்மெண்ட். எஸ். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ட்ரீட்மெண்ட்? ரஃப்பான ட்ரீட்மெண்ட். Rough treatment was given to Paul and Silas while they were ministering in Philippi. பிலிப்பி. அந்த மாதிரி படு கேவலமா படு மோசமா பிலிப்பி பட்டணத்துல அவங்கள மனுஷங்க நடத்தி இருந்தோம். இவங்க சந்தோஷத்துக்கு எந்த பங்கமும் வரல. எஸ். ஏன்னா அவரே நல்ல பங்கா இருக்கிறதுனால. பங்கா இருக்கிறதுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ் நல்ல பங்கா இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு ஒரு எந்த பங்கமும் வராது, பங்கமும் வராது. அவர் நல்ல பங்கா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பங்கமும் வராது. அவர் நல்ல பங்கு அவருடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறதுனால எனக்கு ஒரு பங்கமும் வராது, பங்கமும் வராது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரு? சரீரத்தினுடைய ஒரு அங்கம். 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 அதனால உங்களுக்கு எந்த பங்கமும் எந்த பங்கமும் வராது. வராது. அப்படியே வந்தாலும் அது உங்களை ஒண்ணும் செய்யாது. செய்யாது. அப்படியே செஞ்சாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜெயிப்பீங்க. தங்கமா ஜொலிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போயிருந்தாலும் அவங்க மனநிலையை அந்த சூழ்நிலை என்ன செய்யல? பாதிக்கவே இல்லை. இது நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனுடைய சாட்சி தானே. எஸ். அன்னைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கிறாரா? இருக்கிறார். பவுல ஆராதிச்ச அதே ஜீசஸ் தானே நம்மளும் ஆராதிக்கிறோம். எஸ். பவுலும் சீலாவும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள வாசம் பண்ணினவர் தானே இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களால அந்த சூழ்நிலையில ஜொலிக்க முடியும்னா நம்ம காலத்துல நம்ம குடும்பத்துல நம்ம நாட்கள்ல நடக்கிற பிரச்சனையின் நடுவுலையும் நம்மளாலையும் ஜொலிக்க முடியுமா? முடியாதா? கட்டாயம் ஜொலிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைய நாம கடந்து செல்றோங்கிறது முக்கியம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சரௌண்டிங், என்னுடைய என்விரான்மெண்ட் எனக்கு அது முக்கியமே இல்லை. கிளைமேட்டே நான் தான். கிளைமேட்டே நான் தான். I am the atmosphere. I am the atmosphere. Hallelujah. Hallelujah. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் உங்களை நான் சேலஞ்ச் பண்றேன். என்ன கவலை இருந்தாலும் துதிக்க முடியலனாலும் ஒரு மணி நேரம் கதவை பூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். செஞ்சு பாருங்க.
உங்களை அப்படியே அவருடைய பிரசனை என்ன செய்யும், உள்ளுக்குள்ள அப்படியே சூழ்ந்து கொள்றப்ப வெளியில இருக்கிற கிளைமேட் படி சிந்திக்க மாட்டீங்க, உள்ள இருக்கிற கிளைமேட் உங்களை வேற லெவலுக்கு தூக்கிட்டு போயிடும். விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. Learn to live in His presence. விலகாத பிரியாதவும் சமூகமே, சேர்ந்து பாடுங்க. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. அப்படியே கொஞ்சம் ஸ்மைலிங் பண்ணிட்டே பாருங்க, அப்படியே பாடுங்க. நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, 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 ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் என் மனநிலையில ஒரு சேதாரம் என்னன்னா இல்லை, இல்ல. ஏன் என் மனநிலையில எந்த ஒரு சேதாரமும் இல்லைன்னா, நான் உறவாடுகிற கிறிஸ்துவே எனக்கு ஆதாரமா இருக்கிறார், ஆதாரமா இருக்கிறார். ஹalleluya. கேளுங்க, உங்க ஆதாரம் யாரு? உங்க ஆதாரம் யாரு? ஆதாரம் யாரு? நம்ம எல்லாருடைய ஆதாரம் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தானே? ஜீசஸ். கிறிஸ்து தானே? ஆமென். செத்தா போயிட்டாரு? இல்லையே, உசுரோட தானே இருக்கிறாரு. இருக்கிறாரு. ஆதார் கார்டே ஆதார்ன்றீங்களே, அதை விட எவ்வளவு பெரிய ஆதாரம் அவரு. ஆதார் கார்டை நம்புற அளவுக்கு ஆதாரத்தை நம்ப மாட்டேங்கிறீங்களே. எஸ். எளவு கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் என்ன செத்தா போயிட்டாரு? இல்லையே, ஜீவிக்கிறாரே. அல்லேலூயா, ஹalleluya. அப்படியே எனக்குள்ள உசுரா இருக்கிறாரு, உசுரா இருக்கிறாரு, உயிரா இருக்கிறாரு, உயிரா இருக்கிறாரு, உறவா இருக்கிறாரு, உறவா இருக்கிறாரு. இப்ப கூப்பிட்டாலும் வந்துருவாரு, வந்துருவாரு. இப்ப ஆராய்ச்சாலும் பொங்கிருவாரு, பொங்கிருவாரு. அல்லேலூயா, ஹalleluya. பால் தானா பொங்குமாயா? பால் தானா பொங்காதுன்னு. உங்க வீட்டுல ஒரு பாலை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பால் பொங்கும். பொங்கு பாலே பொங்குனா பொங்குமா? பொங்காது. பாக்கெட்ல இருக்கிற பால் பொங்காது. அப்ப எப்ப பொங்கும்? பாத்திரத்துல வச்சு சூடு பண்ணா பொங்கும். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஆறாதீங்க. நீ என்ன பச்சை தண்ணியா கொதிக்க குதிக்கிறதுக்கு? நீ பாலு பசும்பாலியா? நீ பசும்பாலியா? உள்ள அவளை வச்சுக்கிட்டு கொதிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற. வானாதே வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, எப்படி அவங்கள வர்ணிப்பேன்? உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. பிலிப்பு பட்டணத்துல பவுல் செஞ்ச ஊழியத்தை திருச்சி, பவுலும் சீலாவும் செஞ்ச ஊழியத்தை திருச்சி இல்லாததையும் பொல்லாததையும் அவங்க மேல சுமத்தி அவங்களுக்கு நிறைய மன கஷ்டத்தை கொடுத்து சரீரத்துல அவங்கள துன்புறுத்தி அவங்கள கொண்டு போய் எங்க அடைச்சிட்டாங்க? சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. சிறையில அவங்கள அடைக்க முடிஞ்சிச்ச ஒழிய அவர்களுடைய சிந்தனைய சிறைப்படுத்த முடிஞ்சா? ஹalleluya. கஷ்டத்துல தான் இருக்கிறேன், சிரமத்துல தான் என்ன செய்றேன் இருக்கிறேன், நெருக்கடி நடுவுல தான் இருக்கிறேன். ஆனா மைண்ட் எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள விடுதலையோடு இருக்கு, விடுதலையோடு இருக்கு. அல்லேலூயா, ஹalleluya. அவங்கள ஜெயில புடிச்சு அடைச்சாலும் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? விடுதலையோடு இருக்கு, விடுதலையோடு இருக்கு. அவங்கள ஜெயில அடைச்சாங்க, ஆனா அவங்க இருதயம் உடையவே இல்லை. ஆமென்.
இன்னும் பிரச்சனை வந்தாலே மனசு என்ன செய்யுது? உடைஞ்சிருது. உடைஞ்சிருதல்ல, உடைஞ்சு சுக்குன்னு ஆயிருச்சு. விசுவாசத்துல தீய வைக்க இத்தனை வருஷம் செய்தியை கேட்டு இத்தனை வருஷம் உறவாடி 7 கழுத வயசாச்சு. நம்ம திட்டுற மாதிரி என்ன கழுத வயசாச்சு? 7 கழுத வயசாச்சு. உனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கழுதிக்கு 7 வயசுங்களா? 7 × 7 49 வயசாயிருச்சு. இன்னும் அழுகாட்சியா வருது, அது வருது, இது வருதுடா. இது என்ன, எப்படி பரலாம் போய் சேர்றது? இல்லையா? அல்லேலூயா. இதுக்கே இந்த பாடுனா இன்னும் கொஞ்சம் நெருங்கி நடந்தா என்னென்னமோ வருமே. அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க நீங்க? எஸ். அல்லேலூயா. அவங்க பிரச்சனையின் நடுவுலையும் அவங்க ஆண்டவர் என்ன செய்றாங்க? துதிக்கிறாங்க, துதிக்கிறார்கள். நமக்கு நல்லது செஞ்சா துதிக்கிறோம், நல்லது நடந்தா என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். துதி தானாய் வருகிறது, கொப்பளிக்கிறது தானாய். உடல் மொழியே மாறுது தெரியுமா? எஸ். அப்படி நடையிலே ஒரு துள்ளல், எஸ். அப்படி வர்றப்பே ஒரு கம்பீரம். கம்பீரம். அப்படி பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு ஆக்டிவா இவ்வளவு பிரிஸ்கா இருக்கிறான்னா என்னமோ நல்லது நடந்திருக்கு, நடந்துருச்சு. அதனாலதான் சந்தோஷத்துல அவனுக்கு தலையும் புரியல, காலம் புரியல. இது குழந்தைங்க நம்ம அதை வாங்கி கொடுத்தா சிரிக்கும், அப்படித்தானையா? ஜோபல கூப்பிட்டுட்டு போய் ஆப்பிள் ஸ்டோர்ல ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா அவன் முகத்துல இருக்கிற சிரிப்பு, அப்பா எத்தனை ஆட்டோ வாங்கி கொடுக்கறது? அப்பா ஆப்பிள்ப்பா, ஆட்டோப்பா. ஆப்பிள் ஸ்டோரே ஜோபல்னாலதான் ஓடுதுன்னா பாத்துக்கங்க. அப்பா ஆப்பிள்ப்பா, ஆட்டோப்பா, ஆப்பிள்ப்பா, ஆட்டோப்பா. போப்பா நீயும் விசுவாசமா இதுக்கு தானாப்பா நீ என்னை தேடி என்ன செய்யற வந்திருக்கிற. வர்ற குழந்தையா இருக்கிறப்ப அதை ரசிக்கிறோம், ஆனா அப்படியே இருக்க கூடாது. எஸ். இல்லையா? ஆப்பிளுக்காகவும் ஆட்டோக்காகவும் ஆராதிச்சது அப்பாவுக்காக ஆராதிக்க வேண்டாமா? ஆராதிக்க. சாமி அல்லேலூயா. அப்பாவுக்காக அப்பாவை தேட வேண்டாமா? அல்லேலூயா. குப்புறப்படுத்திருக்கிறீங்களே அவர், போங்கடா நீங்களும் உங்க அப்படிங்கிறாரு. எஸ். இல்லையா? அல்லேலூயா. இத நாம பழகணும். என்னைக்கு பழகிறது? கஷ்டத்தின் நடுவில் சிரிக்கிறதுக்கு, துன்பத்தின் நடுவுலையும் ஓடுறதுக்கு, அழுத்தங்களின் நடுவுலையும் அமைதியா இருக்கிறதுக்கு என்னைக்கு பழக போறீங்க? கேட்கிறாரு ஆண்டவர். எஸ். அவங்கள சிறையில அடைச்சாலும் அவங்க மனசு என்ன செய்யல? சிறைப்படல. சிறைப்படல. அவங்க மனசு உடையவே என்னன்னா உடையல. இல்ல. என்ன சீலா, அவருக்கு தானே ஊழியம் செஞ்சோம், அவருக்கு தானே ஊழியம் செஞ்சோம். அவர் என்ன நம்மளை பாதுகாத்தாரா? இல்ல. அடிக்கிறாங்க, எப்படி சொல்லிட்டாங்க, இவரு திருச்சிட்டாங்க. இவர் எங்க போனாரு? இவரு இதெல்லாம் நமக்கு செட்டே என்னன்னா ஆகாது. ஜோமனாதரா புதிக்காத கம்முன்று அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆண்டவர் மேல கசப்பா இருந்தாங்களா? இல்லையே. அவருக்கே அவர் ஊழியத்தின் மேல அக்கறை இல்லை. நமக்கு என்னடா அக்கறை? ஆடா பேசாம நம்ம வீட்டுல என்ன செய்வோம் தூங்க அப்படிங்கிற மைண்ட் செட் 2 பேருக்கும் என்ன செய்யல? வரல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, முக்கியமான ட்ரூத். பிரசன்னத்துல உடைகிற ஒருத்தனை பிரச்சனையால உடைக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல அவரோட உறவாடி அவர் தருகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால நிரம்பி இருக்கிறவன, ஆண்டவருடைய அன்பினால உடைக்கப்பட்டவன எந்த அம்பும் எந்த வம்பும் உடைக்கவே முடியாது. அவன் தான் ஏற்கனவே உடைஞ்சிட்டானே. உடைஞ்சவன் எப்படி நீங்க என்ன செய்ய முடியும்? உடைக்க முடியும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? பிரச்சனையினால உடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கோம். ஆனா தேவனுடைய பிரசன்னத்தினால உடைஞ்சு வர்ற அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் சொந்தமான அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை யாரும் என்ன செய்யல, நம்ம லைஃப்ல பயிற்சி பண்றது என்னன்னா இல்ல. அல்லேலூயா. சொல்லணும், இங்க பாரு பிரச்சனை என்ன உடைச்சலான்னு பார்க்காத, உள்ள போயிட்டு வந்தேன்னு வச்சுக்க, பிரச்சனத்துல உடைஞ்சு நான் என்ன செய்வேன்? நான்
வருவேன். வருவேன். அல்லேலூயா. ஹalleluya. அந்த மாதிரி டெய்லி உறவாடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல டெய்லி உறவாடிக்கிட்டே இருக்கணும். வேற வேலையே இல்ல உங்களுக்கு எனக்கும். எஸ், வேற வேலையே இல்ல. நீங்க வேலை வெட்டி அதிகமா இருக்கு அதனால ஆராதிக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு வேலையே இதுதான். வேலையே இதான். ஆராய்ச்சிக்கிட்டே வேலை செய். ஆமென். துதிச்சுக்கிட்டே சமையல் செய். ஆமென். ஜெபம் பண்ணிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே எங்கேயாவது ஸ்கூலுக்கு என்ன செய், பிள்ளைங்களை என்ன செஞ்சுட்டு போ, கூட்டிட்டு போ. என் நேரமும் என்னுடைய சிந்தனையால நிரம்பிரு. நிரம்பிரு. அல்லேலூயா. ஹalleluya. இது நம்ம யாருக்குமே சாத்தியம் இல்ல. இது நம்ம யாருக்குமே சாத்தியம் இல்ல. சாத்தியம் இல்ல. விட்டா மைண்ட் கொஞ்ச நேரத்துல எங்கெங்க என்ன செஞ்சிருது போயிடுது. கூளை நீங்க கரைச்ச கூளை அப்படியே வச்சா அது ஒண்ணு செய்யாது. காய்ச்சின கூளை அப்படியே விட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? சத்தமா சொல்லுங்க. கூழ் கிண்டுனது இல்லையா? அப்ப அது கட்டி விடாம இருக்கணும்னா அது என்ன செய்யணும்? கிண்டிக்கிட்டே கூளை காய்ச்சினா மட்டும் பத்தாது, கிண்டிக்கிட்டே இருந்தாரு. கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவர் இங்க வந்தா காய்ச்சுவாரு. நீங்க வீட்டுல போய் கிண்டணும். காலையில கிண்டணும், மாலையில கிண்டணும், மதியத்துல கிண்டணும், ராத்திரில கிண்டணும். நீங்க கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்துல இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா லட்சணம் எப்படி ஆயிரும்? கட்டி ஆயிரும். கட்டி போயிடும். அதனால சண்டே சர்வீஸ்ல ஆண்டவர் செய்தி கொடுத்து நல்ல கூளை காய்ச்சி அனுப்புறாரு. ஆனா உங்க வேலை டெய்லி என்ன செய்யணும்? கிண்டணும். கிண்டணும். மோர் ஊத்துவீங்களோ தயிர் ஊத்துவீங்களோ கிண்டிக்கிட்டே இருங்க. பச்சை மிளகாய போடுவீங்களோ அல்லது வெங்காயத்தை வெட்டி போடுவீங்களோ. அல்லேலூயா. 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 எந்த அளவுக்கு சுவையை கூட்ட முடியுமோ கூட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு துயரம் நடக்கிறப்ப மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, அதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்குன்னா கஷ்டமா இருக்கு. அந்த சம்பவத்தை நினைச்சாலே மனசு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. அந்த சம்பவம் என் மனசுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருச்சு. பவுலுக்கு சீலாவுக்கு நடந்த சம்பவம், அடிச்சது, பழிய சுமத்தினது, அபாண்டமான பழிய சுமத்தி சிறையில் அடைச்சு காலை கட்டி வச்சது, மனசுக்கு எதை கொடுத்திருக்கணும்? கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்திருக்கோம். அவங்க கஷ்டப்படாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்னு தெசலோனிக்கேயர்ல அருமையா அவங்களே அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க பாருங்களேன். 2வது அதிகாரத்துல 2வது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடைய தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்ப பாடு நிந்தை இதெல்லாம் உங்களை ஒருத்தர் திட்டினா மனசுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். கஷ்டமா இருக்கும். யாராவது நம்மளை தவறுதலா நமக்கு என்னமாவது செஞ்சுட்டாங்கன்னா அது மனசுக்கு எதை கொடுக்குது? ஒரு சங்கடத்தை, கஷ்டத்தை என்ன செய்யுது? கொடுக்குது. சோ அது ஹியூமனுடைய நேச்சர், மனுஷனுடைய இயல்பு. ஆனா அவங்களுக்கு நடந்த சம்பவம் அவங்க மனதுல கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அவங்க மனசுல யாரு மேலையும் கசப்பு இல்லை. இங்கதான் அவங்க வித்தியாசப்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டமும் கசப்பும் அக்கா மடம் தங்கச்சி மடம் போல, நகமோ சதயம் போல. அல்லேலூயா. கஷ்டம் வருதுனாலே அதோட சேர்ந்து கசப்பும் வரும். கஷ்டம் தனியா வராது, கசப்ப கூட்டிக்கிட்டு தான் வரும். கூட்டிக்கிட்டு. இதுதான் நார்மலான மனுஷன். எஸ். ஆனா தேவனோட உறவாடுறவன் என்ன சொல்லுவான்? நினைச்சா கஷ்டமா இருக்கு, ஆனா யாரு மேல என்ன இல்ல? கசப்பு இல்ல. கசப்பு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரூத். கஷ்டம் இருக்கு, ஆனா மனசுல என்ன இல்ல? கசப்பு இல்ல. ஆனா எடுத்த உடனே கஷ்டத்தோட சேர்ந்து என்ன வரும்? கசப்பு வரும். அப்ப கஷ்டத்தையும் கசப்பையும் பிரிக்கிறது எதுன்னா கடவுளோட ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உறவு. நாம கிறிஸ்துவுக்குள்ள சங்கமிச்சு அவரோட உறவாட தொடங்கும் பொழுது மனசுல கஷ்டம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? கசப்பு இருக்காது.
சின்ன வயசுல ஒரு போர் போட்டிருந்தாங்க. அப்ப எங்க அம்மா அங்க துணி துவைச்சிட்டு இருக்கிறப்ப எங்க ஊர் கிராமத்துல சேகர் அண்ணன் கடை, அங்க போய் சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. போய் 50 காசுன்னு நினைக்கிறேன் சோப்பு வாங்கிட்டு போன, பிரிச்சு பார்த்தா உடஞ்சிருந்தது. எங்க அம்மா இது உடஞ்சிருச்சு, வேற சோப்பு வாங்கிட்டு வாடான்னா அவர் கோவப்பட்டு பெரியவர்ல அந்த 50 காசு அப்படி தூக்கி போட்டார் பாருங்களா. அப்ப 2வது படிக்கிறேன். எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா அவர் மேல, இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரான்னு. கசப்பு உங்க கடைக்கு வரணும் இல்லையான்னு பாரு. ஏறத்தாழ 6 வருஷம் அவர் மேல கசப்பு, அந்த பக்கமே திரும்ப மாட்டேன். ஆண்டவர் உள்ள வந்தாரு. போய் சேகர் அண்ணன், அண்ணே சாரின்னு, 6 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து உங்க மேல கசப்பாவே இருந்து என்னை மன்னிச்சிருங்க. கஷ்டத்தை கொடுத்தவர் மேல கசப்பு எனக்கு. ஏன் சில வீட்டு பக்கம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் போக முடியல, முகத்தை கூட திருப்ப முடியல. அவங்க அங்க வந்தா இவங்க எப்படி ஏன்னா கஷ்டத்தை கொடுத்தாங்க. கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்தா பரவாயில்லையா, ஏன் திருப்பிக்கிற? கசப்பு இருக்கு. எஸ். சில வீட்டுக்கு போறதே இல்ல, சில கடைக்கு என்ன செய்யறது இல்ல, போறதே இல்ல, சில சபைக்கே போறது இல்ல. சபைய மாத்திரா சபைய மாத்திரா பாஸ்டர் மாத்த முடியாது, அதனால நம்ம சபையை மாறிக்கும். எஸ். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. கவனிங்க, நடந்த சில சம்பவங்களை நினைக்கிறப்ப மனசுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா. ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு என்ன இல்ல? கசப்பு இல்ல. நல்ல கவனிங்க, கஷ்டத்தின் நடுவுல நம்மளால துதிக்க முடியும். ஆனா கஷ்டத்தின் நிமித்தம் மனசுக்குள்ள வந்த கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு என்னால ஜெபம் பண்ண முடியாது, என்னால சிரிக்க முடியாது, என்னால பைபிள் வாசிக்க முடியாது, என்னால ஒரு செய்தியை கூட கொஞ்ச நேரம் கேட்க முடியாது, கவனம் சிதறாம கேட்க முடியாது. சில போன மாசம் ஒரு மெசேஜ், ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு தம்பி என்கிட்ட வந்து நின்று, வீட்டில் வந்து நின்று முழங்கால் போட்டு என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு கேட்டேன். கிட்டத்தட்ட சில மாசமாவே நான் என்னன்னா சரியா என்னன்னா இல்ல, ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல, ஏதோ இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லா அட்டப்பையும் ஆண்டவர் என்ன விட்டாருன்னா கெடுத்து விட்டார். ஆமென். ஃப்ரீ ஆயிருச்சு. நேரா குடுகுடுன்னு ஓடி போனேன். என் மனைவி கிரவுண்ட்ல இருந்தா, என்ன மன்னிச்சுக்க தாயின்ட்டேன். அத்த போய் என் மனைவி கிட்ட போய், என் மனைவி அத்தான் என்ன நீங்க என்ன செய்யுங்க, மன்னிச்சுக்குங்க அத்தான். எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா ஃப்ரீயா இருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவர் கஷ்டத்தை மாத்தினாரா, கசப்ப மாத்தினாரா? கசப்ப மாத்தினாரு. அல்லேலூயா. இப்பவும் கூட ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஜெபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஜெபம் ஓட மாட்டேங்குது. ஓடாதுல. எஸ். என்னைக்கு அந்த கசப்பு சரியாகுதோ அன்னைக்கு தான் ஜெபமே என்ன செய்யும், சரியாகும். அல்லேலூயா. ஏன் டல்லா இருக்கிறேன், ஏன் சோர்வா இருக்கிறேன், ஏன் ஜெபம் பண்ண முடியல, ஏன் பைபிள் வாசிக்க முடியல, ஏன் நான் வந்து இயல்பா இல்லைன்னா கஷ்டம் இருக்கிறது இல்ல, அந்த கஷ்டம் கொடுத்த கசப்பு என்னைய அப்படியே என்னைய பாடா என்ன செய்யுதுன்னா அடுத்தது தேவனுடனான என்னுடைய உறவை சிதைச்சிருச்சு. அல்லேலூயா. நம்மளை பகைச்சு நம்மளை சங்கடத்துக்குள்ளாக்குன நபர் மேல கசப்பை வச்சுக்கிட்டு நம்மளால துதிக்க முடியாது, நம்மளால தேவனோடு உறவாடவே முடியாது. நம்முடைய பலத்தை பயன்படுத்தி நம்முடைய மனதுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற கசப்பை மேற்கொள்ளவும் நம்மளால முடியாது. நானும் போராடி தான் பாக்குறேன், இந்த கசப்பை மட்டும் என்னால என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. உங்க பலத்தினால அதை செய்ய முடியாது ராசா. உங்க பலத்தினால அதை செய்வதை நம்ம யாருக்குமே என்ன இல்ல, சாத்தியமே இல்லை. சரி, கசப்பு பாட்டில் இருக்கட்டும், கஷ்டம் பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு ஓடணும்னா அது எங்க போய் முடியும் தெரியுமா? தேவன் மேல நாம வச்சிருக்கிற ஃபெய்த்தை பாதிச்சு ஆண்டவர் மேல நமக்கு சந்தேகத்தை உண்டாக்கிறோம். எஸ். ஏன் இப்படி செஞ்சாரு, நான் கஷ்டப்படுவேன்னு தெரியாது, எனக்கு அவர் மேலே கோவங்க.
எனக்கு யாரு மேலேயும் கோவம், அவர் மேலேயே கோவங்க. எனக்கு யாரு மேலேயும் கோவம் இல்லை. எனக்கு கோவம்லாம் யாரு மேலதான். அவர் மேலதான். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு மேல உட்காந்து? அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். தேடிக்கிட்டு இருக்கிறேன் அவரை தான். அவர் சொல்ல, டேய் நான் உன்னையே தேடுறேன்டா. அட்டங்காதவனை எங்கடா போன? எங்கடா போன? நீ என்ன தேடுறியா? நான் உன்ன தேடுறேன். இந்த உயிருள்ள ஜீவ பலியினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளை எப்படித்தானே வச்சிருக்கிறார் ரோமர்ல? உயிருள்ள ஜீவ பலியா, லிவிங் சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க, லிவிங் சாக்ரிஃபைஸ். லிவிங் சாக்ரிஃபைஸ். லிவிங் சாக்ரிஃபைஸ்னா செத்து போன மிருகத்தை கொண்டாந்து பீடத்துல வைக்கிறது இல்ல. எஸ். என்ன மிருகத்தை கொண்டு வந்து? செத்து போன மிருகம் இல்ல, உயிரோடு இருக்கிற மிருகத்தை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? பீடத்துல. ஜீவ பலி. இப்படி உயிருள்ள மிருகத்தை கொண்டு வந்து பீடத்துல வைக்கிறப்ப அது அப்படியே கிடக்காது, அப்படியே உசுரா இருக்கு பாருங்க, ஓடி போயிரும். எஸ். உயிருள்ள ஜீவ பலி அடிக்கடி எதை விட்டு ஓடி போயிரும்? பீடத்தை விட்டு ஓடிரும். ஆனா ஈசாக்கு மாதிரி ஆள் தான் அப்படியே படுத்து கிடந்து. அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, செத்து படுத்தா பரவாயில்ல, உசுரோடு இருக்கிறவன என்ன செய்றீங்க? பீடத்துல அப்படியே வைக்கிறீங்களே. அதனால நழுவு என்ன செஞ்சிடறான்? ஓடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஊழியம் செஞ்ச மனுஷங்க நிமித்தம் நமக்கு உண்டான ஒரு காயத்தை, நீங்க யாரோ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா? ஊழியர்கள்னு சொல்லி நான் பேசாம, நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்க. ஆனா அந்த நல்லது செஞ்சதுக்கு பதில் அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வெகு தீமை செஞ்சிட்டாங்க. அது நிமித்தம் உண்டான காயம் எனக்கு ஆற மாட்டேன்னு சொல்லுது. ஏன் என் மனசுல இருக்கிற காயம் ஆறலன்னா, நான் செஞ்ச எத்தனையோ நன்மையை மறந்துட்டு இப்படி ஒரு தீமைய அவங்களால எனக்கு எப்படி செய்ய முடிஞ்சிச்சு. இது என்ன பெரிய அளவுல என் மனசு என்ன பண்ணிருச்சுன்னா, காயப்படுத்திருச்சு. இந்த காயம் எனக்கு ஆற மாட்டேன்னு சொல்லுது. ஐ அம் wounded. நான் மிகவும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்ப யாரோ ஒருத்தருக்கு அல்லது நம்மோடு இருக்கிற நபர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மையை நாம செஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிற அந்த தருணத்துல அந்த நபர் மிக மோசமான ஒரு தீமை எனக்கு பதிலுக்கு செய்யறப்ப அது என் மனசுல ஒரு ஆறாத காயமாயிருது. இந்த காயத்தை என்னால ஆற்றுக்கொள்ள முடியல. இந்த காயத்துக்கு மருந்து என்னன்னா, இல்ல இந்த காயத்தை வெளியில சொல்லவும் என்னால முடியல. திஸ் இஸ் மை ப்ராப்ளம். எஸ். எத்தனை பேரோட நண்பர் பேசுறாரு? எஸ். கவனிக்கிறீங்களா? எஸ். இதுக்கு என்ன தீர்வு? பவுலும் சீலாம் என்ன சொல்றாங்க? நல்லதுக்கு என்ன இல்ல, ஆளுமே இல்ல. இவ்வளவு நல்லதை செஞ்சு திருச்சி புடிச்சு எங்க அடைச்சிட்டாங்க? சிறைச்சாலையில அடைச்சு. இனிமே ஊழியமே நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுடா. ஊழியம் செய்யறதுக்கான வாசலை என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சிட்டாங்க. நாங்க என்ன செய்ய? இப்போ நாங்க நல்லா தானே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். சும்மா பழியை சொல்லி இந்தா புடிச்சு உள்ள போட்டாச்சா? திருப்தியா உங்களுக்கு? எல்லாருக்கும் திருப்தியா? இப்ப இந்த உள்ள போட்டாச்சு, இப்ப என்ன செய்ய? எங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? பிரசங்கம் பண்ண முடியுமா? யாருக்காவது சுவிசேஷம் என்ன செய்ய முடியுமா? அறிவிக்க முடியுமா? காலையும் கட்டி போட்டாச்சு, கதவை என்ன செஞ்சாச்சு? அடைச்சாச்சு. இப்படி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு ஓடுனா எங்க ஓடுறது? முடக்கி விட்டீங்களா எல்லா பேரும் சேர்ந்து? அப்படிங்கிற எண்ணம் நம்மள நோக்கி வர்றப்ப பவுலும் சீலாவும் செஞ்சதை தான் நீங்களும் நானும் செய்யணும். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கான வாசலை அவங்க அடைச்சப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கான வாசலை அடைச்சிட்டு போ. இப்ப நாங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யற வாசலை நீ அடைச்சிட்ட. இப்ப மனுஷருக்கு எங்களால இப்ப ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில எங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டேன்? வச்சுட்டேன். ஆனா இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, தேவனுக்கு ஊழியம் செய்ய போறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறேன். ரொம்ப ரொம்ப டீப்பான ட்ரூத் இது.
அநேக கட்டில இருந்து வெளியே கொண்டு வரும். The truth will set you free. மனுஷனுக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சேன், அது பகையா மாறுது. என்ன பிடிச்சி என்ன செய்யறாங்க? சிறைச்சாலைல அடைச்சிடுறாங்க. என்னால எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. அதனால இப்ப நான் சும்மா இருக்க போறது இல்ல, ஷம்மாவை நான் ஆராதிக்க போறேன். ஷம்மாவை ஆராதிக்க போறேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. They were praying and singing hymns of praise to God. Yes, to God. மனுஷங்களை சந்திக்க முடியலையா? மனுஷங்களை ஃபேஸ் பண்ண முடியலையா? நீங்க செஞ்ச நன்மையை திரிக்கப்பட்டதுனால ஒரு காயம் வந்து எதையுமே செய்ய முடியாம முடங்கி இருக்க நேரத்துல பேசாம ரூமை பூட்டிக்கிட்டு தனியா ஆண்டவரோடு இருந்து பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் மருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. இல்ல, எஸ், ஆனா நான் உங்களோட தனியா இருக்கிறேன். தனியா இருக்கிறேன். I am here to worship you. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, உங்களை தொழுது கொள்ள அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? புரியுதா உங்களுக்கு? நீங்க தனியா ஜெப அறையில தேவனோட தனிச்சு இருக்கிறப்ப நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க. ஆமென். இப்ப நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்றேன். எஸ். என்ன முன்னாடி ஜனம் இருக்கு, பிரசங்க இருக்கு, மைக் இருக்கு. அதனால ஒரு கூட்ட ஜனத்துக்கு நான் இயேசுவை என்ன செய்றேன்? அறிவிக்கிறேன். இது வேற. ஆனா நீங்க தனியா உங்க ஜெப அறையில நீங்களா உட்காந்து பாட்டு பாடிட்டு துதிச்சுக்கிட்டு பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க யாருக்கு ஆராதனை செய்றீங்க? கர்த்தருக்கு. மனுஷருக்கு ஊழியம் செஞ்சது நிமித்தம் அந்த காயத்தை தனி அறையில கர்த்தருக்கு ஊழியம் செய்வதன் மூலம் அவர் சகாயம் ஆற்றிக்கொள்ள முடியும். ஆமென். You can heal yourself. You can heal yourself. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே நல்லது செஞ்சேன், கெடுதியா போயிடுச்சு, மனசுக்கு ரொம்ப காயமா இருக்கு, அவங்கள ஃபேஸ் பண்ணவே என்னால முடியல, கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அதனால இப்ப நான் தனியா இருந்து நான் முடங்க போறதில்ல, நான் உங்க கரத்துக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்? அடங்கி இருக்க போறேன். கொஞ்ச நேரம் உங்களை துதிக்கலான்னு வந்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் உங்களோட பேசலான்னு வந்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் உங்களை நான் பாட்டு பாடி நான் என்ன செய்ய விரும்புறேன்? ஆராதிக்க விரும்புறேன். நீங்களா நானும் தான். ஆமென். நீங்கள நானும் தான். உங்களோட நான் தனியா இருக்க விரும்புறேன். உங்களோட நான் தனியா இருக்க. I want to spend my time alone with you. With you. I want to lock myself in your presence. உங்களுடைய சமூகத்துக்குள்ள நான் என்ன அடைச்சிக்கிற விரும்புறேன். ஆமென். பிரச்சனை என்னை உடைக்க முடியல. அல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, hallelujah, amen. Come on, raise your voice. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, பாடுங்க. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே,
ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவே. வாயை தந்தீங்களே. என்றுமே என்றுமே என்றென்றுமே என்றுமே என்றுமே என்றென்றுமே. நல்ல வேலை, காலைத்தான் கட்டி வச்சாங்க, கையையும் வாயையும் கட்டல. அதனால சீலா கைய தட்டு, தட்டு, பாட்டு பாடு, பாட்டு பாடு, கைய தட்டு, பாட்டு பாடு. பிரைட் சுந்தர் பாட்டுல பிரைட் சுந்தர் அண்ணன் ஆண்டவர்கிட்ட இருக்காங்க, பரலோகத்துல இருந்து நம்மள பாப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைட் சுந்தருக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. இந்த புல்பிட்ல இன்னும் அப்படி கோல் அடிச்ச மாதிரி ஆடி பாட்டு பாட்டாரு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? கைய தட்டு, பாட்டு பாடு, நடனமாடு. கோவிட்ல அண்ணன் பாஸ். அதனால நீங்க ஒன்னும் ஓடலையா, ரூமை பூட்டிக்கிட்டு எஸ் நீங்க பாடுறதான் பாட்டு. ஆமென். நீங்க பாடுறதான் ராகம். ராகம். அவர் ராகத்தை தாளத்தெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆமா, கையை தட்டுங்க, ஆடுங்க, என்னமாவது பண்ணுங்க, என்னமாவது பண்ணுங்க, அவர் பார்க்கட்டும். ராகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊத்த மாட்டார், தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊத்துவார். ராகம் பிரச்சனை இல்லை அவருக்கு. அவருக்கு பிரச்சனை ராகம் இல்ல, தாகம் இல்ல, உனக்கு ராகம் இல்லைன்றான். அல்லேலூயா. நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஆண்டவர் மேல தாகமா இருக்கிற ஜனங்களை பாக்குறதெல்லாம் அபூர்வமா இருக்கு. எஸ், ரொம்ப அபூர்வமா இருக்கு. பிரிஸ்கா இருக்கிறவங்க, அவரோட உறவாடி சந்தோஷமா இருக்கிறவங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்க, தனி அறையில பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கும்மரச்சம் போடுறாங்க பாருங்க. எஸ். ஸ்விம்மிங் பூல பார்த்தா குதியாட்டம் போடுவோமா, போட மாட்டோம்? போடும் மாதிரி நான் குதியாட்டம் போடுற பூலே அவர்தான். ஆமென். ஸ்விம்மிங் பூல். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. ஏக்கத்தோட நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya. அல்ல பிரிஸ்கா, thank you அப்பா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஹalleluya. Just open your mouth. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நீங்க என்ன சொன்னா? போதும் 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 போதுன்றேன்ல, போதும்யா. இப்படி வாயில வருதா வார்த்தை? வருது. ஆனா அவர் சொல்றாரு, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. என்னைக்கு உங்க தனி அறையில, ஜெப அறையில இந்த மாதிரி கொஞ்சி குலாவ போறீங்க? அவர் உலாவுறாரு, நீ அவரோட கொஞ்சி குலாவி ரொம்ப நாள் ஆச்சு. எஸ். அதனாலதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தொலாவறான்பா. எங்கேயோ எங்கப்பா இருக்கீங்கன்னு தொலாவரா. ஏண்டா கொஞ்சி குலாவ சொன்னா சொலாவுற? நான் மத்தியில தானே உலாவுறேன். நான் உனக்குள்ளதான உலாவுறேன், ஆனா துளாவிக்கிட்டே தெரியுறேன். விலகா. நான் பிரசங்காரா, நீங்க பிரசங்காராயா? விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. பிறருக்கு நல்லது செஞ்சது நிமித்தம் அவங்க நமக்கு செஞ்ச தீமையை மனசுல வச்சு நம்ம கசப்பா இருப்போம்னா அந்த கசப்பு ஆறாது.
அந்த கசப்பு ஆறணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இனிமே நான் ஊழியம் செய்யற மாதிரி ஐடியாவே என்னன்னா, எனக்கு இல்லப்பா, இனிமே யாருக்கு நல்லது செய்யற மாதிரி எண்ணமே எனக்கு என்னன்னா இல்லப்பா அப்படிங்கிற முடிவுக்கு வராம, இதுதான் நீங்க நல்லவருக்கு உங்க ஜெப அறையில தனியா நீங்க செய்கிற ஆராதனை நேரம். ஆமென். இந்த ஆராதனை செய்யறப்ப என்ன உண்டாகுதுன்னா, உங்க மனக்காயம் அந்த நொடியிலேயே ஆற்றப்படுகிறது. எஸ், கசப்பே காணும். புரிஞ்சிருச்சா இந்த ட்ரூத் ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நம்ம எப்படி பழகிட்டோம்னா, ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைக்காக நம்ம ஆண்டவர் ஆராதிச்சு பழகிட்டோம். ஆனா பவுலும் சீலாவும் ஜெயில ஆராதிச்சத காவல் இருந்தவன் என்ன செய்யறான்னா, கேட்டுக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படியே அடிச்சு துவைச்சு இவங்கள மாட்டி வச்சாலும் இவங்க கையை தட்டி என்ன செய்யறானுங்கன்னா பாட்டு பாடுறானுங்களே, கடவுள் என்ன செஞ்சாருன்னு பாடுறாங்க. கட்டி போடுறதுக்கா பாடுறானுங்க? கடவுளுக்காக நல்லது செஞ்சாங்க, கடவுள் அவங்கள கை விட்டுருச்சு. கடவுள் என்ன செஞ்சிருச்சு? கை விட்டுருச்சு. கடவுள் இவங்களை காப்பாத்தவே இல்லை, ஆனாலும் இவங்க இன்னும் இந்த சாமி தான் வேணும்ன்றாங்க. எஸ், என்ன சாமி? இவன் கும்பிடுற சாமி இவனுக்கு என்ன செய்யல? எந்த நன்மையும் செய்யல. சரியான ஆபத்து நேரத்துல பார்த்து இந்த சாமி காலை வாரி விட்டுருச்சு. இந்த சாமி காலை வாரி விட்டாலும் இவங்க இன்னும் காலை கட்டி பிடிச்சிட்டு தான் கிடக்காங்க. எஸ், காலை கட்டினாலும் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. இது புதுசா இருக்கு. யாரு? பக்கத்துல இருக்கிற கைதிகள்லாம் பேசிக்கிற, என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாருன்னு இவங்க எப்படி பாட்டு என்ன செய்யறாங்க, பாடுறாங்க. நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யலையே, புரியலையே. இந்த ஆராதனை புரியாத புதிராய் இருக்கிறதே. கஷ்டத்தின் நடுவுலையும் துன்பத்தின் நடுவுலையும் துயரத்தின் நடுவுலையும் ஒருத்தன் இன்னும் ஆண்டவரை ஆராதிக்கிறான்னா, அந்த ஆராதனை இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடிகிறது என்னன்னா இல்லை. என்ன உலகம் எதை ஆராதனையா பாக்குதுன்னா, கடவுள் தனக்கு செஞ்ச நன்மைக்காக கடவுளை ஆராதிக்கிறது தான் உலகம் ஆராதனையா பாக்குது. எஸ், ஆனா தேவனோட சஞ்சரிக்கிறனுடைய ஸ்டாண்டே வேற. கடவுள் செய்த நன்மைக்காக நான் அவரை ஆராதிக்கல. கவனிங்க. எஸ், கடவுள் செஞ்ச நன்மைக்காக நான் இப்ப அவரை ஆராதிக்கல, கடவுளுக்காக நான் கடவுளை ஆராதிக்கிறேன். I worship God for God. Worship God for God. Yes. அவரை ஆராதிக்கிறதுக்கு அவர் எனக்கு நல்லது செஞ்சிருக்கணுங்கிற அவசியம் என்னன்னா இல்ல. அவர் நல்லவருங்கிறதுக்காக நான் இப்ப அவரை ஆராதிக்கிறேன். எனக்கு உதவி செய்ய வரலைனாலும் அவர் எபினேசர் தான். ஆமென். அவர் எனக்கு உதவி செஞ்சதனால எபினேசர் இல்ல, அவர் எபினேசர்ங்கிறதுனால தான் எனக்கு உதவி செய்கிறார். அவர் எனக்கு சமாதானத்தை தந்ததனால ஜெகவா ஷாலம் இல்ல, அவர் ஜெகவா ஷாலம் என்பதால எனக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் எனக்கு வெற்றியை தந்ததனால எனக்கு ஜெகவா நிசி இல்ல, அவர் ஜெகவா நிசிங்கிறதுனால என் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி மேல வெற்றி மேல வெற்றி 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 மேல வெற்றி மேல வெற்றி மேல வெற்றி. ஹalleluya. கோவம் என்ன? எஸ், அவ்வளவு கோவம் உங்களுக்கு, அவ்வளவு கசப்பு ஆண்டவர் மேல, அவ்வளவு எரிச்சல். இவ்வளவு நாள் ஆகியும் அந்த எரிச்சல் குறையல. நீ தனியா என்ன ஆராதிக்கல. எஸ், நீ எனக்காக என்ன தேடி வரல. எஸ், நீ நான் செஞ்ச நன்மைக்காக என்னை தேடி வர்ற. எஸ், என்னைக்கு எனக்காக என்ன மனசுல வச்சு, எஸ், உன்னுடைய அந்தரங்கத்துல, எஸ், நீ என்ன தேட போற. எஸ், என்ன மனசுல வச்சு, என்ன மாத்திரமே மனசுல வச்சு உன்னுடைய தனி அறையில என்னோட நீ உறவாட போற. எஸ், எஸ். அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய ஆராதனையுடைய ஆழம் என்னன்னா, அடி வாங்கி ஆராதிக்க முடிஞ்சுன்னா அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து. நீங்க தனி அறையில நீங்க ஜெபம் பண்றப்ப நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? கர்த்தருக்கு.
தனி அறையில தனியா ஒரு பாதத்துல அமர்ந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? கர்த்தருக்கு. நீங்க தனி அறையில இருந்து ஜெபம் பண்றப்ப யாருக்கு ஊழியம் செய்றீங்க? கர்த்தருக்கு. தனியா உட்கார்ந்து நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப யாருக்கு ஊழியம் செய்றீங்க? கர்த்தருக்கு. மனுஷனுக்கு செய்யறது ஊழியமா பார்க்கறோம், கர்த்தருக்கு செய்யறது ஊழியமா பார்க்க தெரியல, பழகல. This is my fault. முதல் குழந்தை ரெய்னாடு ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கர்த்தர் நினைவுபடுத்துறாரு. ஹார்ட்ல ப்ராப்ளம், மூளையில கசிவு, மண்ணீரல் இல்ல. நிக்சன் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்ப ரூபாவுடைய கையை பிடிச்சி நான் சொல்றேன், அவர் ஏகோவா ராஃபா. சுகம் கொடுத்தாதான் ஏகோவா ராஃபா இல்ல, அவர் ஏகோவா ராஃபா. சுகம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் தான். ரூபாவதி கையை பிடிச்சி வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, செத்தாலும் இயேசுவுக்கு, வா நடப்போம் அப்படின்னு நடக்க வச்சாரு. மரண இருளின் பள்ளத்தாக்குல. கிறிஸ்து எனக்கு என்ன கொடுத்தாருங்கிறது முக்கியம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு கொடுத்தமாங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சு? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் 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 கவனமா இருப்பீங்களா? ஆமென். ஆழமான கருத்துக்குள்ள போய் முடிச்சலாமா? ஆமென். ஆர்வமா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கும். என்ன கொடுத்தாருங்கிறது முக்கியம் இல்ல, இந்த உலகத்துக்கு நாம் கிறிஸ்துவ கொடுத்தோமா? ஹல்லேலூயா. எனக்கு வேலை கொடுத்தாரு, நல்ல மனைவியை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, கணவரை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, வீடெல்லாம் கொடுத்தாரு. இப்படியே கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன்னை எனக்கு கொடுத்தியா? நான் உனக்கு கொடுத்தது சொல்றிய, உன்னை எனக்கு கொடுத்தியா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. என் பிரச்சனையே கர்த்தர் எனக்கு எதையும் கொடுக்கலங்கிறது இல்ல, நான் அவருக்கு என்னைய கொடுக்கல. அவருக்கு என்னைய நான் கொடுக்காததுனாலேயே கிறிஸ்து எனக்குள் உருவாகவில்லை. கிறிஸ்து எனக்குள்ள விளையவே இல்ல. யாருக்குள்ள கிறிஸ்து விளையிறாரு? யாருக்குள்ள கிறிஸ்து உருவாக்குறாரு? யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்களோ ஒண்ணுமில்ல, பொருளும் இல்லை. எஸ் பாட்டு. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீரே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. சொல்லி ஆராதிங்க. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீரே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. This is worship. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. என்ன நீ என்ன காணிக்க எனக்கு கொடுத்தாலும் நான் கொடுத்தது தானே கொடுக்குற? நான் கொடுத்தது தான் கொடுக்குற. சொந்தமாக கொடுக்குற இல்லையே, நான் கொடுத்ததுல இருந்து என் வீட்டை தானே எடுத்து எனக்கே கொடுக்குற. நீ முடிஞ்ச உனக்கு சொந்தமானதை கொடுத்து பாரு பாப்போம். ஹல்லேலூயா. அதான் ஒரு மனுஷன் போய் கடவுளே இல்லைன்னு சொன்ன மனுஷன் கடவுள்கிட்ட போய் பேசினானா,
நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம், நீங்க தான் பெருசா படைச்சீங்கன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லிக்கிறாதீங்க. உங்களால தான் சிருஷ்டிக்க முடியுமா? எங்களால என்ன செய்ய முடியும்? சிருஷ்டிக்க முடியும், உருவாக்க முடியும். அப்ப ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணாருன்னா, முடிஞ்சா நீ என்னன்னா சிருஷ்டிச்சு பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் வேகமா போய் எதை எடுத்தானா? மண் எடுத்தானா. உன் சொந்த மண் எடுனாராம். எஸ், புரிச்சு. எஸ், உன் வீட்டு மண் எடுறா, நீ படிச்ச மண் எடுறா. புரியுதா உங்களுக்கு? எஸ், ஹல்லேலூயா. நான் கொடுக்கறேன்னா எங்க இருந்து கொடுத்த? நான் கொடுத்தா தானே என்ன செய்யற? கொடுத்த. நான் கேக்குறது உன்னைய கேக்குறேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I want you. நான் கொடுத்ததை சொல்றிய, உன்னை எனக்கு கொடுத்தேன்னு சொல்றியா? இல்லையே. இந்த இடத்துக்கு வர்றப்ப என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்து எனக்குள் உருவாகிறார். எஸ், ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிறார். அவருக்குள்ள மறுபடியும் பிறந்தா மட்டும் பத்தாது, அவர் நமக்குள்ள விளையணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள என்ன செய்யணும்? விளையணும். தென்னம்பாலையில பிறந்த ஒரு சின்ன தென்னம் பூவாயி தென்னம் காயாகுதுல்ல, அது உயிர்ப்பிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, அது தொடர்ந்து வளர்றப்பதான் அது தேங்காய் ஆகுது. எஸ், இல்லைன்னா அது குறும்ப. பார்க்க வெளியில பச்சையா இருக்கு, ஆனா உள்ள அது குறும்ப. ஆண்டவர் என்ன நம்மகிட்ட அங்கலாய்க்கிறார்னா, நான் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னுடைய சொத்து. எஸ், நீ என்னுடைய சுதந்திரம், நான் உன்னுடைய சுதந்திரவாளி. ஆனா எனக்கு நீ சொந்தமா இருந்து என்னால சொந்தம் கொண்ட முடியாத ஒரு சொத்து நீ. எஸ், எனக்கு நீ சொந்தம், ஆனா உன் நேரத்தை என்னால சொந்தம் கொண்டாட முடியல. உன் கண்களை என்னால சொந்தம் கொண்டாட முடியல. என்ன மட்டும் பார்க்கல, மத்த எல்லாத்தையும் பார்க்குது. அதுவும் கொட்ட பாக்குற. உன் வார்த்தை என்னால சொந்தம் கொண்டாட முடியல. என்னென்னமோ பேசுற, என்னை குறிச்சு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிற? பேசவே மாட்டேங்க. ஆனா நீ என் சொந்தம். ஆனா உன்னை எந்த விதத்திலையும் சொந்தம் கொண்டாட என்னால முடியல. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் அவருக்காக அவர் ஆராதிக்கிறேன் பாடுறான். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீரே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீரென்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரென்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரென்றோ, நீலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றே, வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளமில்லா பாவம் செய்தே, தனது இன்னுயிரை பலியென தந்தவரே, உமக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உமக்கு நான் என்னை அளிப்பேன். The best worship. தனது இன்னுயிரை பலியென தந்தவரே, உமக்கு நான் எதை அளிப்பேன். என்ன கொடுப்பேன்யா? நான் தான் ஆராதனை. உனக்கு நான் என்னை அளிப்பேன். I want to give myself. சொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, I am yours. என்னிடத்தில் என்னை கொடுத்தேன். என் கண்ணு உங்களுக்கு சொந்தம், பொன்னும் பொருளும் உங்களுக்கு சொந்தம், என்னிடத்தில் ஒன்றும், என் காது உங்களுக்கு சொந்தம், என்னிடத்தில் என்னை உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு சொந்தம்.
ஒன்றும் என் நேரம் உமக்கு சொந்தம். இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. இந்த மாதிரி நீங்க ஆராதிக்கிறப்ப உங்க கஷ்டத்தை நினைச்சு உங்களால அழ முடியல. இந்த கஷ்டத்தின் நடுவில் நான் அவரை தொழுது கொள்ளுகிறேன். தொழுது கொள்ளுகிறேன். நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. மன்னவரை ஒரு சின்னவன் ஆராதிக்கிறப்பதான் நீரே அவன் 1000 ஆகிறான். தீர்க்க தரிசனம் யாருக்குன்னு தெரியல. மன்னவரை ஒரு சின்னவன் இது போல ஆராதிக்கும் பொழுது அவன் 1000 ஆகிறான். மன்னவனை ஆராதிக்கிற சிறியவனே நீ 1000 ஆகிறாய். மன்னவரை ஆராதிக்கிற சிறியவனே நீ பலத்த ஜாதி. ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. எனக்கு அழ தோணலையா? எனக்கு அழ வர மாட்டேன். என்னால அழ முடியல. உங்க அன்புல உடையிறேன், உங்க அன்புல மகிழ்றேன். கஷ்டத்தை எல்லாம் சொல்லணுங்கிற தோணல. நீங்க பாத்துக்கிருவீங்க. அது எனக்கு ஒரு பொருட்டு என்னன்னா இல்ல, ஐ வாண்ட் யூ. அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் மடியில படுத்துக்கிட்டு எனக்குள்ள உலாவுற அவரோட கொஞ்சி குலாவி. இன்னுயிரை பலியன தந்தவரே, அவரை தவிர எனக்கு எதுவும் பெருசாவே தெரிய மாட்டேன்னு சொல்லி அவர்தான் எனக்கு எல்லாமே. வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த உறவு தான் என்னுடைய ஆதாரம். இந்த பிரச்சனை தான் எனக்கு எல்லாமே. எது இல்லாம இருந்துருவேன். இந்த பிரச்சனை இல்லாம என்னால இருக்க முடியாது, செத்துருவேன். என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்து. பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்ல, பொன்னும் பொருளும் என்னிடத்துல உள்ளத என்னிடத்தில் ஒன்றும் உனக்கு நான் தர்றேன். உம்மிடத்தில் என்னை கொடுத்து. I want to give Jesus to you. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை. இது வேதனை இல்ல, இது ஆராதனை. பொன்னும் இது வேதனை இல்ல, என்னிடத்தில் என் ஆண்டவருக்கு நான் செய்கிற மகிழ்ச்சியான ஆராதனை கொடுத்து. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. இந்த மாதிரி ஆராதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இந்த மாதிரி ஆராதிக்க முடியும்? ஆராதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவரே சாரின்னு சொல்லுங்க. சாரி ஜீசஸ், சாரிப்பா. என்னை அவருக்கு கொடுக்கிறது போல ஒரு காணிக்க, பெஸ்ட் ஆஃபரிங் வேற எதுவும் இல்லை இல்லையா? எதுவுமே இல்லைண்ணா, எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒரு 1 hour அவரோட இருந்தீங்கல்ல, ஐயோ அவருக்கு டேய் டயத்தை கொடுத்தியாடா எனக்கு. டயத்தை கொடுத்த எனக்கு டயத்தை கொடுத்தியாடா அப்பா. டைம் கொடுக்காதவனை எல்லாம் பார்த்து உன் டைம் முடிஞ்சுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. உனக்கெல்லாம் டயத்தை கொடுத்து என்ன செய்ய? உன் டைம் முடிஞ்சு வாடா மேல. அப்படி யார் இருப்பாங்க? யாரு எல்லாம் இந்த கல்லறையில தான் இருக்கு. ஆனாலும் டயத்தை கொடுப்பான்னு சொல்லி டயத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரப்பா. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தேன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? கதை. அந்த கதையை கேட்டுட்டு ஜோமன் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஒரு தென்னை மரத்துல தென்னம்பாழை விடுது. தென்னை மரம்னால என்ன விடும்? தென்னம்பாழை. பிராயம் வர்றப்ப அப்ப அந்த பாழை வெடிச்சு படம் இருக்காயா? தென்னம்பாழை வெடிக்கிற மாதிரி படம் இருக்காயா? இந்த மாதிரி வெடிச்சு அப்படி பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னா ரம்யமா, கண்குள்ளா காட்சியா இருக்கு. தங்கமெல்லாம் பூசப்பட்ட. இவங்க எங்க இருக்காங்க? உயரத்துல யாரமா இருக்காங்க. எல்லாரும் இவங்க எப்படி பாக்குறாங்க? ஒசரமா தலையை. இவங்க எங்க இருக்காங்க? ஒசரத்துல.
அப்புறம் அவங்க நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து பெருசாகி இளநியாகி பார்க்கிறதுக்கு பச்சையா இருக்குன்னு தான் தெரியுது, ஆனா உள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எஸ், அப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க? இப்படி ஆயிட்டாக. அப்படி எல்லாரு கண்ணும் பார்த்தா கண்ணு உறுத்துது. எல்லாரு கண்ணு என்ன செய்யுது? உறுத்துது. தேங்காய் பச்சையா இருக்குன்றதுனால நேசிக்கிறீங்களா, இல்ல தேங்காய்க்குள்ள இருக்கிறதுக்காக நேசிக்கிறீங்களா? தேங்காவுக்குள்ள இருக்கிறதுனால. நல்ல சைஸா இருக்குல்ல, நல்ல பச்சை பசேன்னு இருக்கு, அழகா இருக்குல்ல, உருண்டு திரண்டு இருக்குல்ல, திரண்டு இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. அதுக்காக தேங்காய் பாக்குறீங்க? நமக்கு ஒண்ணு தெரியுது, டேய் தேங்காய்க்குள்ள என்னமோ உருவாயிடுச்சு இருக்கு, தேங்காய்க்குள்ள என்னமோ உருவாயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் என்ன செய்யல, நாங்கள் எல்லாரும் என்னையவே என்ன செய்கிறார்கள் பாக்குறாங்களே. எதுக்கு தான் என்ன இப்படி பாக்குறாங்கன்னு என்ன செய்யலன்னா தெரியலையே. இந்த ஜோபல் சொல்லுவான், அப்பா ஈனி ஈனி இனிதான் இளநியா. எதுக்குடா நம்மளே உத்து என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. நம்ம என்ன அவ்வளவு அழகா? எஸ், நமக்கே கூச்சமா இருக்கு. நம்மள இப்படி என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்களே. என்ன செய்யறாங்கடா பாக்குறாங்களே. அண்ட சொல்ல காரணத்தோட தான் பாக்குறாங்க. எஸ், வச்ச கண்ணு வாங்காம காரணத்தோடு பார்க்கிறார்கள். ஒரு நாள் ஒருத்தர் மேல ஏறி வந்து எஸ், ஒரு காயை பறித்து, சகா மேல வாங்க, சகா மேல வாங்க, மகாதேவனை ஆராதிக்கிற சகாதேவன் மேல வாங்க, ஒரு காயை என்ன செய்து விட்டார்கள்? பறித்து விட்டார்கள், பறித்து விட்டார்கள். எஸ். அப்ப பறிச்சு அந்த காய் எங்க வருதுன்னா ஆண்டவருடைய கையில வருது, கையில வருது. எஸ். இதான் இப்ப ஆண்டவர் விளைய வச்சது எதுக்குதான்? அந்த கையில, அது தென்னை மரத்துல ஒய்யாரத்துல இருந்தது இப்ப எங்க இருக்கு? கையில கரத்துல வந்துருச்சு, கையில வந்துருச்சு. கையில வந்துருச்சுன்னா ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். எஸ். நல்லா தட்டி கொடுக்குறாரு ஆண்டவர். சந்தோஷமா இருக்கடா உன்னை பாக்குறதுக்கு, எஸ், உன்னை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? விளைஞ்சிருச்சு, விளைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த மாதிரி பவுலும் சீலாவும் செலுன்னு பிலிப்பு பட்டணத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர்கள் செய்த நன்மை என்ன செய்யப்படுகிறது? மறக்கப்படுகிறது, பிரிக்கப்பட்டு அது தீமையாயிருச்சு. எஸ். தீமையானதுனால அவர்கள் உலகத்தாருடைய கரங்களில் என்ன செய்யப்பட்டார்கள்? கையளிக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ புறஜாதியர்கள் கைகளில் யூதர்கள் ஒப்பு கொடுத்தது போல பிலிப்பு பட்டணத்துல அதிகாரிகள் கையில நல்லது செஞ்ச, ஊழியம் செஞ்ச, கிறிஸ்துவுக்காக ஓடுன பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சுட்டாங்க? ஒப்படைச்சிட்டாங்க. எஸ். ஒப்படைச்ச உடனே அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? கொண்டாந்து வைங்க. எஸ். கையில ஒப்படைச்ச உடனே இது வளர்ந்ததுன்னு தெரியாம, எஸ், இது எவ்வளவு தண்ணி வாச்சி எப்படி அருமையா வளர்த்ததுன்னு தெரியாம அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, சொல்லுங்க, உரி 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 உரின்னு உரிக்கிறாங்க. நீங்க தான் அதிகாரி. எஸ். உரி பாருங்களேன், என்ன ஸ்பீடா உரிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல ஒரு நிமிஷம் கூட ஆகல. எஸ். தென்னை மரத்துல பார்த்து பார்த்து வளர்ந்தது. எவ்வளவு தண்ணி பாய்ச்சிருப்பாரு, எவ்வளவு தூரம் உரம் போட்டிருப்பாரு, என்னென்னமோ செஞ்சு கையில கிடைச்சதை என்ன பண்ணிட்டான்? உலகத்துல உரின்னு உரிச்சு நார் நாரா ஆக்கி போடுங்க. நார் நாரா ஆக்கி நீங்க பார்த்த காட்சி. எஸ். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆனார்? எவ்வளவு ஒய்யாரத்துல சிங்காரிச்சு வச்சிருந்தீங்க. எவ்வளவு அருமையா இந்த ரபுனி சபையில. எஸ். 24 வருஷம் நம்மளை போசிச்சு. எஸ். வார்த்தைக்கு மேல வார்த்தை என்ன? சான்ஸே இல்லை. எங்க பாஸ்டர் மாதிரி சான்ஸே இல்லை. எப்படி வளர்ந்துருக்கோம் தெரியுமா? எதுக்கு வளர்த்தாருன்னா உரிக்கிறதுக்கு வளர்த்தாரு. எதுக்கு வளர்த்தாரு? உரிக்கிறதுக்கு வளர்த்தாரு. எல்லாம் தோலை உரிச்சாத்தான் நீ என்ன செய்வ? உருப்படுவ. அந்த மாதிரி நம்மள உருப்படுறதுக்காக உரிக்கல, உருவானதுனால உரிக்கல. ஆமென். அல்லேலூயா. நன்மை செய்து பாடுபடுகிறவனுடைய நிலைமை. எஸ். டேபிள் எடுத்து வாங்க. இது ஒரு பக்கம் ஆயி டேபிள் எடுத்து வாங்க. எஸ். சொந்தம் சொந்தம்
பந்தமும் எல்லாம் நீரே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. சொந்தம் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் என்னை கொடுத்தே. அதை வச்சு உரிச்சாங்க. எஸ். இப்ப இன்னொன்னு கையில் எடுக்கிறாங்க, தேங்காய். அதை அப்படி ஸ்டைலாக பிடித்து, எஸ், திருப்பி பிடித்து அடி 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 மேல அடி 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 மேல அடி. என்ன விட்டுருங்க, தண்ணி வருதுங்க. கண்ணீர் வரும் பார்த்தா உள்ள இருந்து தண்ணீர் வருது, தித்திக்குது தித்திக்குது. அடிச்சு அடியில அழுக வரல, தேங்காய் தண்ணீர் தித்திக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரையும் அடிக்கிறேன் இல்லையே, எல்லாருக்குமா இந்த பாதை இல்லையே. ஏன் உன்னை அடிக்கல, உன்னை உடைச்சு உள்ள இருக்கிற தண்ணி இந்த சமுதாயத்துக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அடிச்சவன் என்ன செய்யறான்னா குடிக்கிறான், அடிச்சவனே குடிக்கிறான், அடிச்சவனே குடிக்கிறான். என்னடா அழுது வடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம குடிச்சு நம்ம குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான தண்ணீர் ஆயிட்டாங்க. தண்ணியே இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னா தேங்காய் எப்படி இருக்கும், கீர். அதனால இப்படி பிடிச்ச தேங்காய் பாரு, இப்படி பிடிச்ச. எஸ். என்ன பண்றான், கீர்றான், கீர்றான். கீரி கீரி சொல்லுங்க, கீரி கீரி கீரி. அது பாக்குறது, இது காயனே வளர்த்தீங்க, தெரிஞ்சிருந்தா அந்த ஆட்டைக்கு நான் நினைச்சிருக்க மாட்டேன், வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம இது பாடுது. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீரே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. வறுமையும் ஏழ்மையும் பசியும் கீறிட்டே இருக்கிறாங்க, ஏன் கீறிட்டே இருக்கிறாங்க, உள்ள இருக்கு இருக்கு உற்றுங்காண்டவரே, இருக்கு உள்ள இருக்கு, இருக்கிறவரை உன்னைய கீறிக்கிட்டே. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. ஆனா நான் கீற பண்ணி என்ன பாடணும், நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. ஆண்டவரே என்னை விட்டுருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. டேய் இருக்கு இருக்கு, இருக்கிறவரை நான் உன்னை. நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவர். This is worship. இது ஆராதனை. ஆளும் மன்னவரன்றோ. I am giving myself to Christ. Amen. Amen. நீரே எனக்குள்ள இருந்த இயேசுவே மன்னவரன்றோ. கீர்னாங்க, உடைச்சாங்க, வலிச்சுச்சு. ஆனா உடைச்சப்ப எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை தந்தேன். கீர்னாங்க, எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்து. என்னுடைய எதையும் நான் கொடுக்கல, எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்து. விளைஞ்ச கிறிஸ்து. அல்லேலூயா. ஹல்லேலூயா. விளைஞ்ச கிறிஸ்து. கடைசில எல்லாம் ஆயி சரட்டை ஆயிடுச்சு. சரட்டை. நீங்க கடைசில என்ன ஆக போறீங்க, சரட்டை. எஸ். எல்லார் நிலைமையும் இதுதான். சொல்லுங்க, சரட்டை. சரட்டை. என்ன மிஞ்ச போகுது, இந்த சரட்டை தான் மிஞ்ச போகுது. அப்ப கல்லறைக்கு போறப்ப அவ்வளவுதான் லைஃப். இதுக்கு போயே எம்புட்டு கவலை, எம்புட்டு கற்பனை. பூனையாக போறேன், சொத்து சேர்க்க போறேன், தலைமுறைக்கு சேர்க்க போறேன், புள்ள ஊட்டிக்கு சேர்க்க போறேன், பேர பிள்ளைக்கு சேர்க்க போறேன். அப்பு அவ்வளவுதான். அப்ப திரட்ட குச்சி போனீங்க.
அவ்வளவுதான் இப்போ. திரட்ட தான் அப்ப மிஞ்சம். அப்புறம் கல்லறையில இந்த பிதா குமாரன் பரிசுத்த உங்க வேலை வந்து உங்களுக்கு இருக்கிற சொத்தை 4 பேர் கொடுத்துட்டு போறதில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ. ஆமென். சமுதாயத்துக்கு. ஆமென். மறுமையும் I want to finish my race. எஸ். ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு சிரமம், ஒவ்வொரு பாடு வர்றப்ப ஏன் அதை ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார்னா, உனக்குள்ள விளைஞ்சிருக்கிற என்ன இந்த சமுதாயத்துல உன் குடும்பத்துக்கு கொடு, எஸ். சமுதாயத்துக்கு கொடு, உன்னை பயக்கிறவங்களுக்கு கொடு, உன்னை துன்பப்படுத்துறவனுக்கு கொடு, உன்னை தூஷிக்கிறவனுக்கு கொடு. அவன் கீறிதான் உன்னை எடுக்க முடியும். ஆமென். உன்னை கீறினா தான் நான் வெளிப்படுவேன். எஸ். உன்னை உடைச்சா தான் நான் வெளியே வருவேன். Yes. ஏன்னா நான் உன்னை அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். சைன் பண்ணிருக்கிறேன். ஆமென். ஆமென். உன்னத தேவனே உனதருட்கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவே, என்றும் உம்மிலே வாழ்ந்திடுவே. அடிச்சு உடைக்கிறப்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆனா தண்ணீரை குடிக்கிறவனுக்கு போற எப்படி இருக்குன்னா தித்திப்பா இருக்கு. தித்திப்பா இருக்கு. ஹல்லேலூயா. சமூகத்துல உடைகிற அனுபவம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நமக்கு சாத்தியம். அத்தியம். மனுஷங்க என்ன உடைக்கலாம், அவங்க என்ன உடைக்கிறப்ப உமக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற உம்முடைய சாயலை, எனக்குள்ள இருக்கிற உண்மை இப்ப நான் உலகத்திற்கு கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்து கொடுத்து கடைசியில இந்தா ஓடாயாச்சு. ஓடு. எது மிஞ்ச போகுது? ஓடுதான். ஓடுதான் மிஞ்ச போகுது. ஹல்லேலூயா. நம்ம மைல்ஸ் பண்றோங்கிற ஒரு தேவ மனுஷன் பஹாமாஸ்ல ஊழியம் செஞ்சு பெரிய பெரிய பாத்திரம். ஒரு மெசேஜ் நிறைய நான் கேட்பேன். அவர் சொல்லுவார், டோன்ட் டை ஓல்ட், டோன்ட் டை ஓல்ட். வயசாகி ஆகணும், 90 வயசு இருக்கணும், 95 வயசு இருக்கணும், 100 வயசு வாழணும். ஏய் அது இல்ல. டை எம்டி. டை எம்டி. 30 வயசுல சாகுறியோ, ஈசு சபையில 33 வயசுல சாகுறியோ, எந்த வயசுல சாகுறான்றது முக்கியம் இல்லை. நான் சாகுறப்ப எனக்குள்ள விளைஞ்ச கிறிஸ்துவ இந்த சொசைட்டி கொடுத்துட்டு எஸ் எம்டியா சாவேன். எம்டியா சாவேன். ஹல்லேலூயா. கல்லறைக்கு இப்படி போக மாட்டேன், கல்லறைக்கு இப்படி தான் போவேன். எஸ். Don't die old. Die empty. Die empty. நீ கல்லறைக்கு போறப்ப நம்ம காலத்துல கிறிஸ்துவ நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ கொடுக்கணும்னு ஆண்டவர் திட்டம், அவரை கொடுத்துட்டு நான் வர்றேன், என்ன குறிச்ச சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டு வர்றேன். Die empty. Die empty. இந்த மாதிரி நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டு நான் மறிக்கிறப்ப எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது. எஸ். நான் ஓடின ஓட்டத்தை என்ன செய்யுது? பாக்குது. அது எப்படி இருக்கு? அப்படியே ஓடா இருக்கு. ஓடா. இப்ப நான் இல்ல, நான் ஓடி என்ன செஞ்சிட்டேன்? முடிச்சிட்டேன். அதனால ஓடி முடிச்ச என் லைஃபை வச்சு இந்த சமூக ஒரு அகப்பேசை. ஆமென். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் செத்தாலும் விடல. எஸ். ஓடி முடிச்சாலும் என்ன செய்யல? விடல. எதுக்கு இதை செஞ்சாங்கன்னா என் சாட்சியை சொல்லி நேகருக்கு பரிமாற, வருகிற தலைமுறைக்கு கிறிஸ்துவை பரிமாற. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செத்தாலும் பல தலைமுறைக்கு ஆமென் இந்த ரப்புனி பேசப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஆரம்பிச்ச தேவனுடைய காரியம் தலைமுறை தலைமுறையாக பேசப்படும். நீரே என்னை ஆளும் மன்னவரன்றோ. இன்னைக்கு மைல்ஸை குறிச்சு பேசுறோமா? பேசுறோம். மைல்ஸ் பண்ண பிரசங்கம் don't die empty. Old. வயசாய் சாகாத. Yes. die empty. Die empty. அந்த மாதிரி அவர் எம்டியா ஓடி முடிச்சாரு.
Yes. இன்னைக்கு அந்த லைஃபை நம்ம கையில் எடுத்து Yes. அவர் மூலமா சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்க இந்த தேங்காயை கையில் எடுத்து Yes. நாம இந்த தலைமுறையில அவளை குறிச்சு பேசுறத போல நாளைக்கு நம்ம ஓடி முடிச்ச பின்னாடி நம்மளை குறிச்சு வருகிற தலைமுறை பேசும். நம்ம சாட்சியை சொல்லி சொல்லி பகிரும். இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள், இப்படித்தான் அவர்கள் ஊழியத்தை என்ன செய்தார்கள். செய்தார்கள்னு கடைசியில இதாப்பு மிஞ்சும். வேற ஒண்ணு மிஞ்சாது சாமி. எஸ். இனிமே என்னமாவது நினைச்சீங்க இத நினைச்சுக்குங்க. கரெக்டா குச்சி நினைச்சுக்கணும். எஸ். ஹல்லேலூயா. எத்த பின்னாடி 4 பேர் நம்மளை குறிச்சு பேசுவாங்களா? பேசுற மாதிரி என்ன செய்யணும்? வாழணும். கிறிஸ்துவ பகிர்ந்தளிக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யணும்? கொடுத்திருக்கணும். கிறிஸ்துவ கொடுக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல கசப்புல இதுக்கு வருத்தப்படுறதுக்குலாம் என்ன இல்ல, வேலை இல்ல. ஆண்டவரே உங்களை மனசுல வச்சு நாங்க தொடர்ந்து என்ன செய்யறோம்? பயணிக்கிறோம். உங்களுக்காக நாங்க உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்காக நாங்க உங்களை சேவிக்கிறோம், உங்களுக்காக தான் எல்லாமே. எஸ். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் வர்றப்ப அந்த ஒரு கையில நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன். எஸ். அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. ஆமென். எனக்கு ஒரு குறையும் என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. நீரே என்னை ஆளும் மன்னவர் என்றோ. என்ன சங்கடம்? எதை நினைச்சா மனசுக்கு வலிக்குது? எதை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கீங்க? எத்தனை நாளா ஜெபம் பண்ணல? எத்தனை நாளா துதிக்க முடியல? எத்தனை நாளா சிரிக்க முடியல? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல தருணம். இந்த கசப்பு மாறணும்னா, இந்த வலி மாறணும்னா, தனி அறையில என்னோட தனிச்சிருந்து என்ன ஆராதி. மனுஷங்க உனக்கு செஞ்ச தீமையினால, நீ செஞ்ச நன்மைக்கு பதிலா உனக்கு செய்யப்பட்ட தீமை எதுவா இருந்தாலும் சரி, அந்த காயம் ஆறாது. ஆனா நீ தனி அறையில எனக்கு நீ ஊழியம் செய்யறப்ப, என்ன பாடி துதிக்கிறப்போ, என்னுடைய பாதத்துல அமைதியா அமர்ந்து இருக்கிறப்ப, மனுஷங்க நிமித்தம் உண்டான காயம் ஆறுது, கசப்பும் ஆறுது. அங்க நீ உனக்குள்ள விளைஞ்சிருக்கிற என்ன இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிற. ஆமென். இதுக்குதான் நீ பிறந்த. எஸ். இதுக்குதான் நீ வாழ்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் பரலோகத்திலயும் வரப்போகிறது. எஸ். அல்லேலூயா. நன்றி அப்பா. சாரின்னு சொல்லுங்க. ஐம் சாரி. ஒன்னும் குடிமொழி போல இன்னைக்கே நான் உறவாட போறேன். ஆமென். இன்னைக்கே நான் ஜெபம் பண்ண போறேன். எஸ். எங்க அப்பா மடியில படுத்து அழ போறேன். எஸ். அவர்தான் எனக்கு எல்லாமே. எல்லாரும் எழுந்து நின்று விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. பேர் ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதிவாதங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விடுதலையோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் செய்த நன்மைக்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு இன்பமானவர். ஹல்லேலூயா, என் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே. ஹல்லேலூயா,
God, I love you. Hallelujah. God, I love you. Amen. Hallelujah. Hallelujah. Amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. காயங்கள் ஆறுவதாக. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, சிறைப்பிடிக்கப்பட்ட சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாவதாக. என்னருகே நீர் வேண்டுமே. ஒரு டெலிவரன்ஸ் இப்ப நீங்க கட்டளையிடுறதுக்காக நன்றி அப்பா. நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. காயங்கள் ஆறுகிறதற்காக நன்றி. வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. விலகாத பிரிய நேரத்தை உங்களுக்கு கொடுக்கல, மன்னிங்க ஆண்டவரே. அதுதானே நிரந்தர சுதந்திரமே. என்ன உங்களுக்கு நான் கொடுக்கல, ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. வேறொன்றும் வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், எப்போதுமே. சுதந்திரம் நீலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. எனக்கு நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஆண்டவரே, இது உம்முடைய சிந்தை, நீர் நடந்த பாதை, இந்த ஓட்டத்தை ஓடும்படி நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த பாதைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள விளைஞ்சிருக்கிற உங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு ஆண்டவரே, வெறுமையா சாகணும்பா, வயசாகி சாகிறது இல்ல. எங்களுக்குள்ள விளைஞ்சிருக்கிற உங்களை கொடுத்துட்டு வெறுமையாகி சாகணும். You want to die empty. அற்புதமான போதனைக்காக, வாழ்க்கை முறைக்காக எங்க மேல வச்ச கிருபை பெருசு. அதனாலதான் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆண்டவரே. கேட்டுட்டு மட்டும் போகாம இன்னைக்கே நாங்க உறவாடி, இன்னைக்கே தனிமையில நாங்க உங்களை ஆராதிச்சு இந்த மாதிரியான உன்னதமான ஒரு வாழ்க்கை முறை அந்த பூமியில வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. நாங்க சரண்டர் ஆகிறோம், இன்னைக்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. God bless.